இந்த இனிய நாளில் நான் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் உங்களை ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். ஆனால் என்னை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. என்னை இங்கே வர வச்ச என்னுடைய இனிய நண்பர் சகோதரர் விஜயமுரளி சாருக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். அவர் எந்த விழாவுக்கு அவர் சென்றாலும் என்னை கண்டிப்பாக கூப்பிடுவார். அதுக்கு நான் மறுப்பே தெரிவிக்க மாட்டேன். நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மாதவரத்தில் ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் வரணுன்னாரு. நான் என்ன ஃபங்க்ஷன்னா, அப்போ அந்த மாதிரி குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, நீங்கள் வரணுன்னாங்க. நான் ஒன்றுமே மறுப்பு தெரிவிக்கல. சரி, நான் கண்டிப்பாக வரேன் சார்னு சொல்லி வந்தேன். பார்க்கும்போது மக்கள் மனசில் இடம் பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் உயிரிலும் மேலான என் ரத்தமான ரசிகர்களே, குழந்தைகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார மனதார கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்றேன். மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் சரவணன் என்னுடைய இளைய நண்பர், ஒரு தொழில் அதிபர். அவர் இங்கே வந்திருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாருமே மனசாட்சியோட தான் நம்ம எல்லாம் இங்கே இருக்கிறோம். அதுவும் இந்த அநாத குழந்தைகள் இந்த ஃபங்க்ஷன் நான் பார்க்கறதுக்கு ரொம்ப எனக்கு கடவுளுடைய கிருபை இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு புனிதமான இந்த நாள், இயேசு கிறிஸ்துவரை கிறிஸ்துமஸ் நாள். இந்த நாள் உலகம் பூரா கொண்டாடுறாங்க. நமக்காக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி இன்னைக்கு பிறந்து உங்க முன்னால ஒரு விழாவா இன்னைக்கு எல்லாம் கொண்டாடுறீங்க. இந்த நிகழ்வுல நான் கலந்துக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்படி நமக்காக இயேசு ரத்தத்தை கொடுத்து நம்மளெல்லாம் காப்பாற்றுறாரோ, அது மாதிரி நீங்க ரத்தத்தை கொடுக்கணும், வேறவையை கொடுத்து உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஆதரவற்ற முதியோர்கள் இருந்தாலும் சரி, குழந்தைகள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்க நல்லது செய்யுங்க. கண்டிப்பா கடவுள் உங்க பக்கம் இருப்பாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்த மாதிரி நான் எனக்கு தெரிஞ்சு தெரியாம உதவியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி என்னுடைய ரசிகர்கள் இந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவி பண்ணணுங்கிறது என்னுடைய லட்சியம். கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணும்போது நம்ம கடவுள் நம்ம பக்கம் இருப்பாரு. அதுல பாராட்டு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, விருது கிடைக்கும், ஒண்ணுமே கிடைக்காது. கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அப்படி ஆசீர்வாதத்தால தான் இன்னைக்கு நான் பவர் ஸ்டாரா உங்க முன்னால் நான் வந்திருக்கிறேன். உங்களை நான் சந்திச்சதுல ரொம்ப நான் சந்தோஷம் அடைகிறேன். நான் என்ன பேசுறது எனக்கே தெரியல. ஆனா இந்த விழாவுக்கு நான் வந்ததுக்குள்ள ரொம்ப பெருமையும் சந்தோஷம் அடைகிறேன். எனக்கு ரொம்ப அதுவும் கிறிஸ்துமஸ் இந்த விழாவில் நான் கலந்துக்கல ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நான் ஒரு படத்துல எம்ஜிஆர் ஜீவாங்கிற படத்துல ஃபாதரா ஆக்ட் பண்ணியிருக்கேன். ராபர்ட் மாஸ்டர் தான் அந்த படம் பண்றாரு. அப்போ ஃபாதர் ஆக்ட் பண்ணும்போது நான் ரொம்ப பெருமையா நினைச்சேன். ஆனா அதுல எவ்வளவு கஷ்டங்கிறது அது எனக்கு தான் தெரியும். ஏன்னா ஃபாதருங்கிறது உடனே ஆக முடியாது. ஆனா நான் ஆயிட்டேன். ஆனா என் குழந்தைகளுக்கு நான் ஃபாதரா இருக்கேன். பட் கிறிஸ்தவ மதத்துல ஃபாதர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அப்படி அந்த ஃபாதரா நான் நடிக்கும் போது உண்மையிலே நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். எனக்கு கிறிஸ்தவ மதம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு கேரக்டர் கிடைக்கிறது நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி என்னுடைய படங்கள்லாம் வரிசையா வருது. நீங்க கண்டிப்பா பார்த்து லட்டு படம் மாதிரி ரொம்ப வெற்றி படமா கொடுக்கணும். என்னுடைய ரசிகர்களுக்கு நான் ரொம்ப வேண்டுகோள் இருக்கேன். 2வது திருட்டு வீடியோஸ் பார்க்காம தியேட்டர்ல போய் படம் பாருங்க. அப்பதான் எங்களை மாதிரி கலைஞருக்கெல்லாம் அடுத்தடுத்து படம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால யாரா இருந்தாலும், என்னுடைய ரசிகர்களா இருந்தாலும், பொதுமக்களா இருந்தாலும், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏழை பாளையங்களுக்கு நீங்க உதவி பண்றதுதான் கடவுளுக்கு நம்ம செய்யற தொண்டு நினைச்சு நீங்க அந்த மாதிரி பண்ண வேண்டும். இனிய என்னுடைய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்க முன்னால நான் சொல்றதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழா ஏற்பாடு பண்ண இந்த ட்ரஸ்ட்டுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா யாருமே இந்த மாதிரி ஒரு அநாத குழந்தைகளுக்கு உதவிகளும் அவங்களை பக்கபலமா இருக்குன்னு நினைக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு இந்த அளவுக்கு பேச வாய்ப்பளித்த இந்த விழா குழுவினருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய சகோதரர் நண்பர் விஜயமுரளி சாருக்கும், சரவணனுக்கும், மற்றும் பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும், என் உயிரில் மேலான ரசிகர்களுக்கு நன்றி நன்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.